வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 80 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 20 எபிசோடு தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த எபிசோட் 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது யூடியூப்பை பற்றி A to Z எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சேனலை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி அதிகமாக வியூஸை கெயின் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம், எப்படி அதிகமாக யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறது, எந்தெந்த வழிகள்லாம் யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறது, இப்படி எல்லாத்த பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அதை ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள், அதாவது ஒவ்வொரு எபிசோடாக பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கலாம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ உங்களில் நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இந்த 2022 இதுக்கப்புறம் வர வருஷங்களில் யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, யூடியூப்பை ஃபுல் டைம் ஜாபாக நாம் பண்ணலாமா? இந்த சந்தேகம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா 100% நீங்கள் இதை பண்ணுங்கள், வேறு எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போது காம்படிஷன் கம்மி. பட் இப்போ கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வந்துட்டு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற மீதி டயத்தில், அதாவது உங்களுக்கு அடிஷ்னல் டைம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, இப்போ நீங்கள் காலையில் 9 to 10 நைட் 10 வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 10க்கு மேலே, 10 மணிக்கு மேலே 12 மணி 1 மணி வரைக்கும் உங்களால் முழிச்சிருந்து இன்னொரு வேலையை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸை போடுங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் அதை உருப்படியாக எடுத்து உருப்படியாக எடிட் பண்ணி அதுக்குன்னு டைம் செலவு பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு வியூவரையும் மதித்து அந்த வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும், அதாவது மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் ஆகும், ரெவன்யூ வந்துட்டு உங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். என்னைக்கு வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ரூபா அதிகமாக யூடியூப்லேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக ஆயிடலாம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதைத்தான் வந்துட்டு நீங்கள் இப்போது ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2022 இல்லை, இதுக்கப்புறம் வர வருஷங்களையும் நீங்கள் இதைத்தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல கண்டென்ட்டை வச்சுட்டே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் காம்படேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணுங்கள், நிறையா ஸ்டடி பண்ணுங்கள், யூடியூப்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க தமிழ்லேயே வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரோட சேனல்ஸுமே போயிட்டு விசிட் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்ட இருக்கிற நாலேஜையும் கெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சேனலை நீங்கள் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ ஓவராலாக நீங்கள் உங்களோட சேனலை வந்துட்டு ஆரம்பத்தில் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபுல் டைமாக வந்துட்டு கொண்டு போகணும். எடுத்தோடனே ஃபுல் டைமாக வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா 10 பைசா கூட எடுத்தோடனே சம்பாதிக்க முடியாது. அண்ட் யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக நடக்கிற விஷயம். ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப பொறுமை வந்துட்டு உங்களுக்கு இதில் வேணும். ஸோ ஒரே வீடியோவே வந்துட்டு உங்களால் ரீச்சாலாம் ஆயிட முடியாது. அது வந்து கோடியில் ஒருத்தருக்கு கூட இன்றைக்கி நடக்கிறது கிடையாது. முன்னாடி கோடியில் ஒருத்தருக்கு நடக்கும்னு நான் சொன்னேன். இப்போது கோடியில் ஒருத்தருக்கு நடக்கிறதே பெரிய அக்கப்புறம் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். பட் எடுத்த உடனே ஃபுல் டைமாக இதில் இறங்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரியே ஒரு ஜாபாக நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் கோல் வந்துட்டு பணமாக தான் இருக்கும். அதாவது ஓப்பனாக நான் பேசுகிறேங்க, ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யூடியூப்பை வந்துட்டு ஒரு தொழிலாக நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மெயின் மோட்டிவ் வந்துட்டு இன்கமாக தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு வேணும். ஏன்னா இன்கம் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஸோ நம்மளில் முக்கால்வாசி பேர் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. ஸோ நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு லீட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் தேவை. ஸோ அந்த பணம், அந்த இன்கம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் கண்டென்ட் அண்ட் எவர்கிரீன் கண்டென்ட்னு 2 இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட பழைய எபிசோட்ஸ்லாம் ஆர்டராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எவர்கிரீன் கண்டென்ட்டை தான் சூஸ் பண்ணணும். யூடியூப்பை வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எவர்கிரீன் கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. மொபைல் இருக்குன்னா அதுவே போதும், ஹெட்ஃபோன் இருக்கா போதும், ஆடியோக்கு அதுவே போதும். அதை வச்சே உங்கள் சேனலை ரன் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு அப்ரூவலாம் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் சேனல் மூலியமாக எவ்வளோ ரெவன்யூ வருதோ, திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து உங்களுக்கு வர ரெவன்யூவை யூடியூப்க்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடுவீங்க. உங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வர இன்கம்மை திருப்பி உங்கள் சேனல்லே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிஸ்னஸ்லேருந்து வர பணத்தை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிக்காக இருக்கும்.
தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கும் வந்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பை வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக வந்துட்டு கொண்டு போகணும். மற்றபடி 2022 இல்லை, இதுக்கப்புறம் வர வருஷங்களையும் தாராளமாக நீங்கள் யூடியூப்பை வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஏன்னா இன்றைக்கி லட்சத்துலேயும் கோடியிலையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற வழிகளில் ஒரு சிறந்த வழி அப்படின்னா யூடியூப் தான். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணால் கூட மாதம் 10,000 சம்பாதிக்கிறீங்களா, அடுத்த வருஷம் ஒரு 1000 2000 இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 5000 10,000 கூட இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு மாதம் 10,000, அடுத்த மாதம் 1 லட்சம், அடுத்த மாதம் 1 கோடிலாம் எந்த கம்பெனிலையுமே வந்துட்டு தரமாட்டாங்க. பட் யூடியூப்பில் அது நடக்கும். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா 10,000 சம்பாதிக்கலாம், 10 லட்சமும் சம்பாதிக்கலாம், 10 கோடியும் சம்பாதிக்கலாம். அது முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லா ஒர்க்கையுமே வந்துட்டு நீங்கள் இதில் போட்டு தான் ஆகணும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஓவராலாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட்டில் கொட்டி விட்டிங்கன்னா நான் அதையும் வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆக மொத்தம் அந்த லைக்கை நீங்கள் நிறையா கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டி விட்டு ஆள்னு கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிற மச்சி. Until then, bye from Baba. Bye.